அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். வருகின்ற 11/5/2026 அன்று திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் பகல் 12:38 அளவில் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். கடந்த 2024ஆம் வருடம் பார்த்திங்கன்னா மேசராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். இப்போ 2 வருடங்கள் ஆகிறது. முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அவருடைய காரகத்துவங்களை பற்றி காணலாம். செவ்வாய் பகவான் மங்களக்காரகன். செவ்வாய் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. வீடு மனை நிலம் சொத்து வாங்குவதில் பிரச்சனை இருக்காது. உடலில் இரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. செவ்வாய் நிலமகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன். மேச செவ்வாய் அரசு டிபார்ட்மெண்ட்டு, நிற்காமல் இயங்கக்கூடிய வேலை, போக்குவரத்து, காவல், மருத்துவம், இராணுவம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ், அதே மாதிரி விவசாயம், ஆடு மாடு, கொம்புள்ள மிருகங்கள். செவ்வாய் இயற்கையாளன். செவ்வாய் பகவானுடைய காரக தொழிலில் தைரியத்தை எதுக்கு கொடுக்கிறார் என்றால், எந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்றால், அதாவது முழுமையான தைரியம் வீரம் எந்த தொழிலுக்கு இருக்கிறது என்றால், போக்குவரத்து, லாரி, பஸ்ஸு, கார், இந்த மாதிரி டிரைவிங் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் செவ்வாயினுடைய முழுமையான தைரியம் வீரம் இருக்கிறது. ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீர் ராசியில் இருக்கக்கூடாது. பெண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடாது. செவ்வாய் மங்களக்காரகனாக இருக்கும்போது ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு முன்பாதமோ முன் ராசியிலையோ சந்திரன், சனி, ராகு, கேது இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை கடுமையான போராட்ட காலமாகவே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணணும். நிலம், சொத்து, இருப்பிடத்தில் பிரச்சனையே உண்டு பண்ணும். அதே மாதிரி மன தைரியத்திலையும் பிரச்சனையே உண்டு பண்ணும். செவ்வாய் கெட்டுப்போனால் ஜாதகன் பயந்த சுபாவம், எந்த ஒரு முடிவும் தைரியமாக எடுக்க முடியாது. செவ்வாய் சுய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு முன் வீட்டிலோ செவ்வாயோடையோ ராகு கேது சேர்ந்துருந்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடுமையான தோஷம். பெண்களுக்கு செவ்வாய் முழுமையான வீரத்தை, தைரியத்தை கொடுக்கிறார். மேசம், விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியும், கடகராசியில் நேசமும், மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். துலாம் ராசிக்கு 2வது வீட்டிற்கும் 7வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அதாவது குடும்ப கலத்திராதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை குரு பலன் உண்டு. துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே கேது, 5வது வீட்டிலே ராகு, 6வது வீட்டிலே சனி. செவ்வாய் 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வைகாசி மாதமே
திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. 2 வருடங்களுக்கு பிறகு கலத்திரஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா வெளியிடத்தில் வந்து உங்களுக்கு மதிப்பு கூடும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து மதிப்பு கூடும். அதே மாதிரி சம்மந்தி முறை உறவுகளிடம் மதிப்பு கூடும். குடும்பத்தில் வந்து திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள், மாமியார் மாமனாருக்குள் சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் வரும். 7வது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மங்கள காரியங்களுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா உடனே நடக்கும். அதாவது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதமே உங்களுக்கு திருமணம் நடக்கும். துலாம் ராசிக்கு 2 7ஆம் அதிபதி அவரே உங்களுக்கு மாரகாதிபதியாக வருகிறார். 7வது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது சிலருக்கு வந்து வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனை, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் வலி வரலாம். 7ஆம் வீட்டில் வெப்ப கிரகம் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இயந்திரம், வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். கட்டி, கொப்பளம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. துலாம் ராசிக்கு வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு 2 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கும்போது வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு, வெளிநாடு போய் தங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பதுனாலும் சரி, உள்ளூர்லேருந்து வெளிநாடு தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருந்தாலும் சரி, பண வரத்து தாராளமாக இருக்கும். பணப்பற்றாக்குறை இல்லை. விவசாயிகளுக்கு மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது நல்ல மழை பொழியும். அத்திக்கட்டி ஆலாங்கட்டியுடன் கனமழை பொழியும். விவசாயிகளுக்கு சிறப்பு. நல்ல வெள்ளாமை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு பிராணிகளுக்கு நல்ல தீவனம் கிடைக்கும். வளர்ப்பு பிராணிகள் மூலம் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும்போது திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். திருமணமானவர்கள் சண்டை சச்சரவுலாம் பார்த்துங்க. மேசராசியில் செவ்வாய் அமர்ந்து கடகராசியை 4ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். துலாம் ராசி அன்பர்கள் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், மது, கடத்தல், ஏதாவது அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7வது வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கும்போது சிறை தண்டனை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க இப்படி பணம் வந்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது அரசு வழியில் சிலருக்கு வந்து பயம், பதற்றம் ஏற்படும். பெண்கள் வழியில் வயதான பெண்களாக இருந்தால் சரி, இளம் பெண்களாக இருந்தால் சரி, பெண்கள் வழியில் துலாம் ராசி என்பவர்களுக்கு தொந்தரவுகள் வரும். தேவையில்லாமல் உங்களை வந்து மரியாதை குறைவாக பேசலாம், அசிங்க அவமானப்படுத்தலாம். இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருங்க. செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை துலா ராசியின் மேல் விழுகிறது. கொஞ்சம் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாகும். உடலில் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாது. வயிறு சார்ந்த, குடல் சார்ந்த பிரச்சனை வரலாம். உடனே மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கண் வலி வரலாம். கண் சார்ந்த வியாதிலாம் வரலாம். சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி உடல் உபாதைகளும் செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை துளாராசியின் மேல் விழும்போது வரலாம். செவ்வாய் வந்து வீரத்துக்கு அதிபதி. இப்போ வந்து சாகசம் பண்ணுறது இதெல்லாம் வந்து துளாராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க.
செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. பல்வலி, முகத்தில் காயங்கையும், தொண்டை நாக்கு சார்ந்த பிரச்சனை வரலாம். 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்களிடமிருந்து ரகசிய போக்கு தெரியும். உங்கள் பேச்சில் ரகசியம் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொல்ல மாட்டீங்க. மற்றவர்கள் உங்களை விசாரிக்கிற மாதிரி, நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ரகசியத்தனம் துலாம் ராசி என்பளுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். துலாம் ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது அதிக காரமான உணவுகள், மது, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.